ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வதங்குறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறோம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் நம்ம அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது பார்த்து மக்களே, கை எதுவும் கட் பண்ணிக்காம, ஏன்னா நைஃப் ஸ்கில்ஸுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம இது மாதிரிலாம் வச்சு வெட்டும்போது பல நேரத்தில் ஆரம்பத்தில் தெரியாத போது நம்ம கையை வெட்டிக்குவோம், விரலை வெட்டிக்குவோம். அதனால நம்ம வீடியோவில் ஃபாஸ்ட்டாக வெட்டுறோன்றதுக்காக நீங்கள் வேகமாக ட்ரை பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாகவே கட் பண்ணுங்க. நம்ம 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் 250 கிராம் அப்படின்ற கணக்கில் வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் எண்ணி 1 கேஜி பிரியாணிக்கு 10 பச்சை மிளகா நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி நீட்டமாக கட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ரொம்ப பொடியாயிடுச்சுன்னா காரம் ஜாஸ்தியாயிரும், பசங்களுக்கு எடுத்து வைக்கிறது கஷ்டமாயிரும். அதே மாதிரி ஒரு கையளவு, இன்னொரு கையளவு கொத்தமல்லி, புதினா இதையும் நம்ம எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வதங்கினாலும் தெரியக்கூடாது. அதுக்காக பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணி வட்டிக்கு வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, 1 கிலோ சிக்கன்னு பிரியாணி கட்டுன்னு வாங்கி 1க்கு 4 தடவை நல்லா கழுவி வச்சாச்சு. வாங்க ஆரம்பிக்கலாம். கடாயை எடுத்து வச்சுட்டு நல்லா சூடான பிறகு 1 கேஜி பிரியாணிக்கு நம்ம குறைஞ்சது 200 ml ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு ஒரு 5 பீஸு, நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கிறோம். ஏன்னா அது சும்மா எடுத்து போடாமல் இருக்கிறதுக்காக பொடி பண்ணி ஏலக்காய் போட்டுறோம். நல்லா போட்ட உடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், கரிஞ்சிரும். அதனால உடனே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி வதக்கும் போது இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது நல்லா ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் இல்லை, ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கிக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இந்த நேரத்தில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நம்ம இஞ்சி 1 மடங்குனா பூண்டு 1.25 மடங்குன்ற கணக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம 3 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கணக்கு எப்படி வரும்னா, ஒரு 20லேருந்து 25 கிராம் இல்லை 30 கிராம் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்கி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அடுத்து கொத்தமல்லி புதினா போட்டுடலாம். கொத்தமல்லி புதினாலாம் போட்ட உடனே வதங்கிடும். அதனால் அடுத்த நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. 1 நாளாக நம்ம வதக்கின பிறகு அதோடு சேர்த்து நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போட்டுடலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட்டு நம்ம சிக்கன் பீசஸ் தான். சிக்கன் பீசஸை நல்லா கழுவி வச்சுட்டு சிக்கன் பீசஸை மசாலாவோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சிக்கனை போட்ட உடனே மசாலா போடக்கூடாது. கொஞ்சம் அதை அந்த எண்ணெயில் வதக்கணும். அந்த சிக்கன் இப்போ உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் இருக்கிறது ஒரு ஒயிட்டிஷ் கலர் மாறணும், ஒரு வெள்ளையாக லைட்டாக மாறணும். கொஞ்சம் ஒரு 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 1/4 வேக்காடு இல்லாட்டி ஒரு 10-20% வெந்துருச்சுன்னா, இப்போ பாருங்கள் அந்த கொஞ்சம் வெள்ளையாக தெரியுதுங்களா, அந்த அளவுக்கு வெள்ளையாக நம்ம வதக்கிட்டோம்னா சிக்கனில் இருக்கிற கவுச்ச வாசனை போயிடும். இப்போ தான் நம்ம மஞ்சள் பொடி போடுறோம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி. உப்பு நார்மலாக 1 கிலோவுக்கு நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் நம்ம உப்பு போடலாம். ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பூனு 1.25 ஸ்பூன் கணக்கில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ. அப்புறம் அடுத்து மிளகா பொடி. மிளகா பொடி பார்த்தீங்கன்னாலும் அதே அளவு தான். நம்ம உப்பு போடுற அளவுக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அடுத்து நம்ம மல்லித்தூள்
அதுவும் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு தான், ஒரு 1-1.25 ஸ்பூனு. அடுத்து நம்ம கரம் மசாலா பவுட்ரு, அது ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று. அதே மாதிரி அடுத்து ஜீரகத்தூள் 1.5 மடங்கு போடுவோம். அது ஸ்பூன் கணக்கு கிடையாது, ஒரு அதில் சின்ன ஸ்பூனில் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கில் போடுறோம். நம்ம போட்டுட்டு நல்லா அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி பாருங்க, சிக்கன்ல இருந்தும் அந்த எண்ணெய் விடுற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு குறைஞ்சது வந்துட்டு ஒரு 180 200 கிராம் வரைக்கும் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம லெமன் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்துட்டு தயிர் புளிப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம லெமனே யூஸ் பண்ணலை. இப்போது சிக்கன் இப்போ நம்ம வீட்டு ஸ்டைலில் பண்ணுறதுனால, வீட்டில் சின்ன அளவு பண்ணணும் அப்படின்றதுக்காக, சிக்கன் வேகணுன்றதுக்காக ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சு பாருங்க. தண்ணி ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு, இப்போது தண்ணி அந்த எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் பக்கத்தில் நம்ம சீரக சம்பா அரிசியை ஊற வச்சிருந்த அரிசியை இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, தண்ணியில் உப்பு போட்டுட்டு ஒரு 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது தண்ணி. இந்த நேரத்தில் தான் அரிசி நம்ம போட போகிறோம். சீரக சம்பா அரிசியை நம்ம 3-4 தடவை நல்லா களைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிருந்தோம் அரிசியை. இப்போ அந்த அரிசியை தான் வந்துட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 8 நிமிஷம் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி வெந்து வந்துடும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இப்போ நல்லா பொங்கி வந்து அரிசி நல்லா வெந்து வரும்போது ஃபுல்லெல்லாம் வெந்துடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 90% பாயிலிங் இல்லை 80% பாயிலிங். இப்போ நம்ம அரிசி எடுத்துட்டு நசுக்கி பார்க்கும்போது முழுசாக நசுங்கிடக்கூடாது. நசுங்கும் போது அந்த ஒரு லைட்டாக அரிசி இருக்கிற மாதிரி தெரியணும், அவ்வளோதான். அதான் 90% பாயிலிங். ஸோ அரிசியை வடிச்சிட்டு நம்ம பிரியாணி மசாலாவோட அரிசியை வெந்த சாப்பாடை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்பவும் கிண்ட வேண்டாம், எல்லா பக்கமும் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம தம்முக்கு வைக்க போகிறோம். இப்போ தம் வைக்கிறது ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, மேலே வந்துட்டு நம்ம வெறும் மூடி மட்டும் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இது மாதிரி ஒரு துணியை நல்ல டவல் மாதிரி இருக்கிற துணியை நல்லா ஈரத்தில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு காற்று வெளியவே போகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம தம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரிசி நல்லா சாப்பாடு நல்லா வெந்திருக்கும். 100% வெந்துடும். ஏன் அந்த 90%னா 10% தம்மில் வேகும் போது அரிசி சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சு போயிடும். நம்மளோட கல்யாண ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி ரெடி. லைக் த வீடியோ, subscribe to us.